அருட்பெரும் சொல்லி ராமலிங்க சாமிகள் இருக்காங்க. அவங்க மூலமா அந்த பசி என்ற உலகத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும்படியான ஒரு ஆற்றலை உண்டு பண்ணார். பசியை வந்து பசிதான் உலகத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கு எவ்வளவு பெரிய இது. பசி என்ற அன்னைக்கு அனைத்து அது வீரம் இல்லை, அது செயல் இல்லை. பசி வந்தால் 10 மறந்து போகும். என்ன பசி வந்தாலே 10 வகையான ஏக்க சக்திகளும் காணும். நம்முடைய அறிவு, ஆற்றல், கல்வி, பார்வை, செயல்னு சொல்லக்கூடிய வகையில் 10 வகையான ஏக்க சக்தியும் காலி ஆன்மாவில் இருக்குது. இந்த பசி ஓவர் ஆயிட்டா, ஒரு எல்லையை தாண்டிட்டா 10 காலி. அப்படிப்பட்ட ஏக்கத்துக்கு இந்த ஆன்மாவின் அடிப்படை ஏக்கத்துக்கே ஆதாரமாக இருப்பது அன்னம், உணவு. உயிராக இருக்கலாம், உடலா இருக்கலாம், ஆனா உணவுன்னு ஒண்ணு இல்லைன்னா ஏக்கம் இல்லை. அங்கிட்டு சும்மா அப்படியே உயிர் பாடுத்தே கிடக்கிறது, எந்திரிச்சு ஏக்கம் இல்லை. அந்த ஏக்கத்துக்கு அன்னம் தான் உலகத்தில் உயர்ந்தது. உயிர்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது அந்த அன்னம் தான். ஆனால் அந்த அன்னமே உயர்வானு சொல்லிட்டு அந்த கர்ம சிந்தனை சாமிகள் எல்லாத்துக்கும் சொன்னார். இப்போ அவர் அந்த மாதிரி சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் முத்திகளை மட்டும்தான் நமக்கு பிரச்சனை போனா யாருக்கு பயன் இருக்கு? இப்போ அந்த மாதிரி அவரால் அந்த அன்னத்தை உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் பசி என்ற ஒரு எவ்வளோ பெரியது, அதனுடைய கருணையை பற்றி அதை ஜீவ கருணை அந்த தன்மையை உணர்ந்து பசியோட போக்குவரே உயர்ந்த கர்மம் அப்படின்னு சாமிகள் சொல்லியிருக்கிறாரு. மற்ற மதங்கள் இந்த மற்ற வழிபாடுகளை பற்றி ஒரு நெறிப்படுத்தி ஆன்மாவை நீயே கடவுள், என்ன நீ உன் ஆன்மாவே அதுவே நீ, அந்த அந்த புண்ணியம் சொல்லக்கூடியதே நீ, அதுவே நீ, நீயே அது, அதுவே நீ, நீயே அது அப்படின்ற விளக்கத்தெல்லாம் சொல்லி இந்த அறியாமையான மூடத்தரமான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இதெல்லாம் தேவையற்றது. உன்னுடைய அறிவே உயர்ந்தது, ஆன்மா அறிவே உயர்ந்ததுன்னு சொல்லி சாமி வழிகாட்டியிருக்காரு. இந்த மாதிரி வழிகாட்டு ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு மகான்களும் ஞானிகளும் வழிகாட்டுறது தான் எல்லாத்துக்கும் நன்மை இருக்க ஒழிய தனக்கு மட்டும் வருது எப்படி சரியா இருக்கும்? சரியா இருக்கும். அதே போன்ற கேள்விக்குள்ள மனித ஜீவன் வந்து முத்தி நிலையை நம்ம பிறவில்லா நிலையை அடையணும் அப்படின்றது மட்டுமே ஒரு உயர்ந்த நோக்கம் அல்ல. எல்லா உயிர்களுக்கும் நம்ம